அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கும் ஒரு அற்புதமான விஷயம்தான். இந்த அற்புதமான விஷயத்தை என்ன சொல்லலாம்னா எல்லாரும் புரிந்து கொள்ளும். ஒரு மனிதனுடைய அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது 9ஆம் பாவம். எல்லா மனிதனுடைய அதிர்ஷ்டமும் 9ஆம் பாவம். அந்த 9ஆம் பாவம் லக்கணத்திற்கு மட்டும்தான் 9ஆம் பாவம் அதிர்ஷ்டம் செய்யும். உங்கள் லக்கணம் என்று சொல்லக்கூடிய உயிருக்கு 9ஆம் பாவம் அதிர்ஷ்டம் செய்யும். உங்களுடைய 2ஆம் பாவத்திற்கு உங்களுடைய 9ஆம் பாவம் அட்டமாதிபதியத்தை வேலை செய்யும். உங்களுடைய 2ஆம் பாவத்திற்கு உங்களுடைய 2ஆம் பாவத்திற்கு உங்களுடைய லக்கணத்திற்கு 9ஆம் பாவம் 8ஆம் பாவமாக அட்டமாதிபதியாக தான் வேலை செய்யும். அப்போ நீங்கள் என்ன சொல்லலாம்னா, ஒவ்வொரு பாவத்திற்கும் அதிர்ஷ்டசாலி யார்? ஒவ்வொரு பாவத்திற்கும் அதிர்ஷ்டசாலியை இயக்கணும், 5 குடையவனை இயக்கணும். இதுதான் ஜோதிடத்துடைய உண்மையான சொரூபம். இது தெரியாமல் என்ன சொன்னான்னா, நம்மளுடைய லக்கணத்துக்கு 9ஆம் பாவத்தை இயக்குவது உங்களுடைய சுகம், தனிப்பட்ட சுகம். அந்த சுகத்திற்கு பாக்கியத்தை கொடுக்கக்கூடியது உங்களுடைய லக்கணத்திற்கு பாக்கியத்தை கொடுக்கக்கூடியது உங்களுடைய 9ஆம் பாவம். உங்களுடைய 5ஆம் பாவத்திற்கு என்ன சொன்னான்னா பூர்வ புண்ணியத்தை கொடுக்கக்கூடியது உங்களுடைய 9ஆம் பாவம். ஏன்னா உங்களை 5ஆம் பாவத்துக்கு அது 5ஆம் பாவம். அது அப்போ நம்ம ஒரே தன்மையாக இப்போ என்னுடைய பாக்கியஸ்தானாதிபதி அவரை மட்டும் நான் இயக்குவேன் எல்லாம் கிடைக்கும். உங்களுடைய தனிப்பட்ட சுகம் நல்லாயிருக்கும், ஆள் நல்லா இருப்பார், நல்லா ஹெல்த்தாக இருப்பார், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் பாக்கெட்டில் தொட்டிருக்காரு, பாக்கெட்டில் தொட்டிருக்கோம். உங்களுடைய 9ஆம் பாவத்தை நீங்கள் உங்களுடைய 9ஆம் பாவத்தை டெய்லி நீங்கள் இயக்கி பாருங்கள். உங்களுடைய 10ஆம் பாவம் வேலை செய்யும். என்னடா இது ஒரு பெரிய குண்டத்துக்கு போடுறான்னு எல்லோரும் நீங்கள் நினைக்கிங்களா? இதுதான் உண்மை. அதாவது 9ஆம் பாவம் என்று சொல்லக்கூடியது 10ஆம் பாவத்துக்கு 12ஆம் பாவமாக வந்துடும். அப்போ 12ஆம் பாவம் என்பது 12ஆம் பாவம் என்பது 10ஆம் பாவத்திற்கு என்ன சார் விரயஸ்தானமாக வந்துடும். அதனால் காலையில் உங்களுடைய எப்பயுமே உங்களுடைய உடல் மனம் உங்களுடைய உயிர், உங்களுடைய உடல் மனம் உயிர் உங்களுடைய ஆன்மா உங்களுடைய சுகம் இத்தனைக்கும் நன்மை செய்யக்கூடியவர் உங்களுடைய 1ஆம் பாவம். அதோடு மட்டும் நிறுத்திட்டு அவரை தூக்கி தனியாக வச்சிடணும். காலையில் என்ன சொல்கிறான்னா நம்ம வேலைக்கு கிளம்புறோம். நமக்கு என்ன வேணும்? பணம் வேணும். காலையில் வேலைக்கு கிளம்புறது இன்றைக்கி எல்லா மனிதர்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, காலையில் என்ன சொல்கிறான்னா எல்லாரும் அவர்களுடைய கர்மா என்பதை ஏற்கிறார். கர்மா என்பது என்ன சொன்னான்னா கர்மம் என்பது தொழில். அவர்களுடைய காரியமாக போய்கொண்டே இருக்கிறார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியமாக போய்கொண்டே இருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரியமாக போய்கொண்டிருக்கும் போது அந்த காரியம் வெற்றி பெறுவதற்கு அந்த 2ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்திற்கு வலிமை சேர்த்து வெற்றியை பெற்று வீடு திரும்பி வரும்போது புன்சிரிப்போடு வருவதற்கு எதை இயக்கணும்னா 10ஆம் பாவத்தை தான் இயக்கணும். 2ஆம் பாவத்திற்கு பாக்கியத்தை கொடுக்கக்கூடியது 10ஆம் பாவம் தான். அப்போ காலையில் எழுந்திரிச்சவொடனே 10ஆம் பாவத்திற்குண்டான அதிதேவதையோ 10ஆம் பாவத்திற்குண்டான கிரகத்தையோ அவர் எந்த நட்சத்திரம் சாரம் வாங்கியிருக்காரோ அவரை இயக்கினால் 2ஆம் பாவம் நல்லபடியாக வேலை செய்யும். அவர் எங்கே இருந்தாலும் அவர் மூலமாகத்தான் உங்களுக்கு என்ன சொன்னான்னா 2ஆம் பாவத்திற்கு காரிய வெற்றியை கொடுக்க முடியும். வேற யாராலையும் கொடுக்க முடியாது.
இது ஒவ்வொரு பாவத்திற்கும் 9ஆம் பாவம் என்று ஒன்று உண்டு. அப்போ 1ஆம் பாவத்திற்கு 9ஆம் பாவம், 2ஆம் பாவத்திற்கு 10ஆம் பாவம், 3ஆம் பாவத்திற்கு 11ஆம் பாவம், 4ஆம் பாவத்திற்கு 12ஆம் பாவம். நீங்கள் நினைப்பீங்க, சார் 4ஆம் பாவம் என்பது குடும்பஸ்தானம், 12ஆம் இடம் என்பது நம்மளுடைய 12ஆம் ஸ்தானம் விரயஸ்தானம், எப்படி சார் அப்படிம்பீங்க? 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய குடும்பத்திற்கு பாக்கியம் யார் என்று சொன்னால் நல்ல அயனசயன போகம்தான். அப்போ 4ஆம் பாவம் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் 4ஆம் பாவம் ஒரு மனிதனுக்கு நன்றாக இருக்கணும், குடும்பத்தில் நிம்மதி இருக்கணும், சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கணும், நிம்மதி இருக்கும்னா உங்களுடைய 12 குடையவர் என்று சொல்லக்கூடியவர் எந்த நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்திருக்கிறாரோ அவரை இயக்குங்கள். கண்டிப்பாக என்ன சொன்னான்னா 4க்கு பாக்கியம் உங்களுடைய 12, உங்களுடைய 4ஆம் இடத்திற்கு பாக்கியஸ்தானாதிபதி 12. அவரால் தான் அந்த சுகத்தை கொடுக்க முடியும், அவரால் தான் அந்த வெற்றியை கொடுக்க முடியும். இப்போ பகலில் வீட்டில் இருக்கீங்க, நைட்டில் என்ன சொன்னால் நல்லா தூங்கி ஃப்ரெஷ்ஷாக எந்திரிச்சோடனே காலையில் எந்திரிச்சோடனே எரிச்சல் இல்லாமல் இருக்கும். சுகமாக என்ன சொன்னால் ஒரு 5 மணிக்கோ 6 மணிக்கோ எந்திரிக்கிறவங்க ஒரு ரிலாக்ஸேஷனாக எந்திரிக்க முடியும். அப்போ அந்த சுகத்தை கொடுத்தது யார்? 4ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய வீட்டில் நம்ம நிம்மதியாக காலையில் என்ன 6 மணிக்கோ 5 மணிக்கோ 7 மணிக்கோ எந்திரிக்கும் போது டயர்டுனஸ் இல்லாமல், ஒரு சோகம் இல்லாமல், ஒரு துக்கம் இல்லாமல், நிதானமாக ஹாப்பினஸ்ஸாக தலைவலி இல்லாமல் எந்திக்கிறதுக்கு காரியகர்த்தா யார் தெரியுமா? உங்களுடைய 12ஆம் இடம். அந்த 12ஆம் இடம் என்பது அயன சயன போகஸ்தானம். அயன சயன போகஸ்தானம் என்பது நல்ல தூக்கம், நல்ல சாப்பாடு, நல்ல சாப்பாடு சாப்பிட்டது ஜீரணிக்கணும் அப்படின்னா, நல்ல சாப்பாடு சாப்பிட்டது ஜீரணிக்கணும்னா ராத்திரி நல்ல தூக்கம் வரணும். ராத்திரி 12 மணிக்கு போய் படுத்துட்டு காலையில் ஒரு 5 மணிக்கு எந்திரிச்சோம்னா காலையில் பார்த்தோன்னா கண்ணு செக்கச்சவேருக்கு எரிச்சல் வந்துடும். டப்புன்னு என்ன சொன்னால் ஏதோ ஒரு நல்ல சுகம் இருக்காது. அப்போ என்ன சொன்னான்னா 4ஆம் பாவம் நன்றாக இருக்கணும், இந்த சுகஸ்தானம் நன்றாக இருக்கணும் என்று சொன்னால் நல்ல தூக்கம் இருக்கணும். அந்த தூக்கம் உங்களுடைய 12ஆம் இடத்தில் இருக்கிறது. 12ஆம் இடத்தில் இருக்குது. அப்போ 12ஆம் இடத்தை எந்த ஒரு மனிதனும் நல்ல சுத்தமாக வைத்துக்கொள்ளணும். அப்போ 4ஆம் இடத்திற்கு அது 9ஆம் இடம். ஓகேவா? அப்போ இதை இப்படி தான் கொண்டு போவோம். 5ஆம் இடம் நன்றாக இருக்கணும். 5ஆம் இடம்னா முதல் குழந்தை. எப்பயுமே முதல் குழந்தை ஒரு வீட்டில் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்மளுடைய லக்கணம் நல்லா இருக்கும். நம்மளுடைய லக்கணம் நன்றாக இருந்தால் 5ஆம் பாவம் நல்லா இருக்கும். நம்மளுடைய லக்கணம் ஏடாகூடமாக நம்மளுடைய லக்கணத்திற்கு 6, 8, 12 போய் மறைந்திருந்தால் அந்த மூத்த குழந்தையை உங்களால் கண்ட்ரோல் பண்ணி வளர்க்க முடியாது, டெஃபினட்டாக வளர்க்க முடியாது. அப்போ 5ஆம் பாவம் உருப்படியாகவும் ஒரு ஸ்திரத்தன்மையாகவும் ஒரு புகழ்பெற்ற நபராகவும் வருவதற்கு அவனுடைய தகப்பன் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடம் தான் அவனுக்கு பாக்கியத்தை கொடுக்க முடியும். முதல் குழந்தைக்கு மட்டும்தான், முதல் குழந்தைக்கு மட்டும் தகப்பன் வலுவாக இருக்க வேண்டும். அதனால்தான் எப்பயுமே இந்த முதல் குழந்தை மேல் என்ன சொல்றான்னா எப்பயுமே தகப்பன் பாசமாகவே இருப்பான். முதல் குழந்தை மேல் பாசமாக இருப்பதற்கு காரணம் என்ன? காரியம் இல்லாமல், ஏன்னா இவனுக்கு முதல் குழந்தை இந்த லக்கணத்திற்கு 5ஆம் பாவம். அந்த முதல் குழந்தைக்கு பாக்கியம் யார் என்று சொன்னால் 9ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய லக்கணம். அப்போ எந்த குழந்தையுமே வேணாலும் பாருங்கள், அந்த முதல் குழந்தையும் தகப்பனும் எந்த காலத்திலையுமே ஒரு ஒரு இன்ஸ்பிரேஷன் எங்கேயோ ஒன்று என்ன சொன்னாலும் இருக்கும். இதை நம்ம கண்ணார பார்க்கலாம். நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அந்த மாதிரி ஒரு அமைப்பில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்ன காரணம்னா முதல் குழந்தையை தான் இவன் தூக்கி தோளில் வச்சான்.
முதலில் தூக்கி தோளில் வச்சது யார்? இவன் முதல் குழந்தைய தான். அப்போ அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும். எந்த ஒரு குழந்தையும் பாருங்கள், தகப்பனை முதல் குழந்தை ரொம்ப பிரியமாக பார்க்கும். தகப்பட்ட ரொம்ப எதிர்பார்க்கும். தகப்பை இதை செஞ்சு கொடுத்துருவார், அதை செஞ்சு கொடுத்துருவார்னு எதிர்பார்க்கும். அது உண்மைதான். ஆனால் முதல் குழந்தைக்கு தகப்பன் என்ன முயற்சி செய்தாலும் வெற்றி கிடைக்கும். ஏன்னா அந்த குழந்தைக்கு என்ன சொன்னால் 9 குடையவன் பாக்கியஸ்தானாதிபதி, லக்கணாதிபதி, நம்மளுடைய லக்கணம். அதனால் அது அப்படி அழகாக வேலை செய்யும். சரி, ரெண்டாவது குழந்தை நம்மளுடைய 7ஆம் பாவம். அதுக்கு 5க்கு 3 தானே, 6 7. அந்த 7க்கு என்ன சொல்கிறான்னா நம்மளுடைய 3ஆம் பாவம் இருக்கு இல்லையா, நம்மளுடைய 3ஆம் பாவத்திற்கும் 2வது குழந்தைக்கு ஒரு பெரிய சம்பந்தம் உண்டு. அப்பாவுடைய தைரிய வீரிய பராக்கிரமத்தை அந்த குழந்தை நம்பும். எங்கள் அப்பா நினைத்தால் அப்படிங்க, அந்த 2வது குழந்தைய போய் நீங்கள் என்ன சொன்ன, எங்கள் அப்பா நினச்சா எது வேணாலும் செய்வார் அப்படின்னு. எப்படின்னா, உங்களுடைய 3ஆம் இடம் அதுக்கு பாக்கியஸ்தானம், அதற்கு பாக்கியஸ்தானம். அப்போ நீங்கள் ஒரு இது நினச்சி அந்த குழந்தைக்கு என்ன சொன்னேன்னா, ஓகே முடிச்சிடலாம் பேசாம இரு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அந்த குழந்தை காரியம் சார். ஏன்னா உங்களுடைய எண்ணங்களும் உங்களுடைய செயல், உங்களுடைய புகழை வைத்து, உங்களுடைய கீர்த்தி, உங்களுடைய 3ஆம் இடம், அதை வைத்து அந்த குழந்தை எங்கள் அப்பா நினைத்தால் 3ஆம் இடம் என்பது எண்ணம், செயலாக்கம். அடுத்த செகண்ட் அந்த ஒரு சிந்தனையை தூண்டி விடுவது. அந்த சிந்தனையை அந்த குழந்தை என்ன சொல்கிறான்னா அவங்கள தூண்டி விட்டு, எங்கள் அப்பா நினச்சா நடத்திவார், எங்கள் அப்பாவால் எல்லாம் முடியும் அப்படின்னு அந்த 2வது குழந்தை நினச்சதுன்னா கண்டிப்பாக அதுக்கு நடந்துடும். ஏன்னா உங்களுடைய 3ஆம் பாவம் அதற்கு என்ன 9ஆம் பாவம் ஆயிடுச்சா. இதெல்லாம் உண்மையா சார் அப்படின்னா உண்மைதான். அதில் எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது. அதுக்கடுத்து 3வது குழந்தை இருந்தால், இப்போ எங்கள் வீட்டில் இருக்குது, அதனால் சொல்கிறேன். இந்த 3வது குழந்தை என்ன சொன்னான்னா நம்மளுடைய 9ஆம் பாவமாகவே வரும். இந்த 3வது குழந்தை என்பது நம்மளுடைய 9ஆம் பாவமாக வரும். 9ஆம் பாவத்திற்கு பாக்கியஸ்தானாதிபதி யார்? 9ஆம் இடத்திற்கு பாக்கியஸ்தானாதிபதி நம்மளுடைய 5ஆம் இடம். நம்மளுடைய பூர்வீகம் என்று சொல்லக்கூடிய தாத்தாவை 3வது குழந்தை நினைத்தான் என்று சொன்னால், தாத்தா அந்த 9ஆம் இடத்தை என்ன சொல்றான்னா அவனுக்கு அது 9ஆம் இடம். 3வது குழந்தைக்கு என்ன சொல்றான்னா 9ஆம் இடம் அது நமக்கு பூர்வீகஸ்தான், 5ஆம் இடத்தை. அப்போ முதல் குழந்தை இருக்கு இல்லையா, முதல் குழந்தையோடு 3வது குழந்தை அனுசரித்து போனது என்று சொன்னால் சக்சஸ் ஆகும். முதல் குழந்தையோடு 3வது குழந்தை கை கோர்த்தது என்று சொன்னால் அங்கே பாக்கியம் சக்சஸ் அப்படின்ட்டாங்க. இதெல்லாம் எப்படி ஆக்டிவேஷன், இப்படி தான் ஆக்டிவேஷன் ஆகுது. இதில் யாராலையும் நீங்கள் மாற்ற முடியாது. அப்போ 3வது குழந்தை முதல் குழந்தையோடு கைகோர்த்து விட்டது என்று சொன்னால் வெற்றி ஆயிடும், சக்சஸ் ஆயிடும். அப்படி நம்ம இப்படித்தான் லிங்கில் என்ன சொன்ன அந்த பாக்கியங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்போ என்ன சொல்கிறான்னா எல்லா மனிதனுக்குமே என்ன சொல்கிறான்னா இப்போ நம்ம 6ஆம் பாவம் என்ன சொல்கிறான்னா 6ஆம் பாவத்தில் காரிய வெற்றி நடக்கணும். உபஜயஸ்தானம் இல்லையா, அந்த உபஜயஸ்தானத்தில் ஒரு காரிய வெற்றி நடக்கும்னா நம்மளுடைய வாக்கு நம்மளுடைய பொருளாதாரத்தை லேசாக இழக்க ஆரம்பித்தோம் என்று சொன்னால் அங்கே என்ன சொன்னாலும் உங்களுடைய உபஜயஸ்தான வெற்றி. ஒரு காரியமாக போகிறோம், ஒரு வெற்றி நடக்கணும். 6ஆம் பாவத்தில் ஒரு வெற்றி நடக்கணும். ஒரு ஆளை தேடி போகிறோம், இந்த காரியம் முடியணும், என்ன செலவாகுதோ அதை நான் கொடுத்துருவேன், ஆனால் காரியம் முடியணும் அப்படின்ட்டு நீங்கள் அந்த வார்த்தையை போட்டுட்டு, சரி நீங்கள் இவ்வளோ கேட்குறீங்களா, ஓகே
வாங்கிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, முடிச்சு விட்ருங்க அப்படின்னு சொன்னால் அந்த காரியம் சக்ஸஸ் ஆகிடும். அப்போ ஆறாம் பாவத்தில் வந்து ஒரு வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால், ஆறாம் பாவத்தில் ஒரு வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் நம்மளுடைய 2ஆம் பாவத்தை வந்து இயக்கணும். அப்போ நம்ம 2ஆம் பாவம் என்ன? 6ஆம் பாவத்திற்கு 9ஆம் பாவம். யார் எல்லாருக்கும் வந்து ஒரு சூத்திரம் சொல்லும். பொண்டாட்டி நம்மகிட்ட காரியத்தை சாதிக்கணும்னா, புருஷன் வந்து என்ன சொன்னால் பொண்டாட்டிகிட்ட காரியத்தை சாதிக்கணும் என்ன செய்யணும் சொல்லுங்க. அதுக்கு ஒரு சூத்திரம் இருக்கும் இல்லையா? அதாவது வந்து மனைவி என்பது 7ஆம் இடம். 7ஆம் இடத்திற்கு 9ஆம் இடம் எது அப்படின்னா உங்களுடைய 3ஆம் இடம். அப்போ அந்த 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தைரிய வீரிய போகஸ்தானத்தை, தைரிய வீரியத்தை உங்களுடைய தைரியத்தையும் வீரியத்தையும் 7ஆம் பாவத்திற்கு உரியவள் உங்களுடைய தைரியத்தையும் வீரியத்தையும் இயக்கிட்டான்னு வைங்க, என்ன நடக்கும்? சக்சஸ் ஆயிரும். மனைவிக்கு மட்டும்தான் ஆணுடைய தைரியத்தையும் வீரியத்தையும் இயக்கக்கூடிய சக்தி உண்டு. இதே வந்து என்ன சொல்றான்னா, 2வது குழந்தைக்கு என்ன உண்டுன்னா, அப்பா எனக்கு காரியத்தை சாதித்து தருவார், அவரால் எனக்கு என்ன நான் வந்து கேட்டாலும் அவரால் ஜெயித்து தர முடியும் என்று சொல்லக்கூடிய எண்ணத்தை செயல்படுத்தினால் மட்டும் போதும். எண்ணம் என்பது ஒரு ஒளி அலை. ஆனால் தைரிய வீரியம் என்பது இணைதல். தைரிய வீரியம் என்பது இணைதல். இந்த இணைதலை யார் செயல்படுத்த முடியும் என்று சொன்னால் கணவன் மனைவி தான் செயல்படுத்த முடியும். அப்போ 7ஆம் பாவத்தோடைய ஒரு பாக்கியம் கணவனின் 3ஆம் பாவம். அப்போ இதுக்கு தான் என்ன சொல்லுவாங்க? தலையண மந்திரம்னு சொல்லுவாங்க. என்னத்தை வந்தாலும் நேற்று வரைக்கும் என் கால் கடியில் கிடந்தான் எங்கள் அம்மான்னா, இன்றைக்கி பார்த்தேன்னா பொண்டாட்டி பின்னால முந்தானையை பிடிச்சிட்டு போயின்னு சொல்லுவதற்கு காரணம் இவனுடைய தைரியத்தையும் வீரியத்தையும் வந்து என்ன சொன்ன ருசி பார்க்கக்கூடிய ஒரே ஒரு சக்தி மனைவிக்கு மட்டும்தான் உண்டு. பார்த்துருவா, இவர் அவ்வளோதான், அவள் ஜெயிச்சிருவா, இவர் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து சந்தோஷமாயிடுவார். இப்படித்தான் இன்னைக்கு வரைக்கும் 12 கட்டம் இயங்கிக்கிட்டே இருக்குது. இதை வந்து என்ன சொன்ன இப்படித்தான் இயக்கணும். அப்போ ஒவ்வொரு பாவத்திற்கும் இப்போ 8ஆம் பாவம் எடுத்துக்கிடுங்க, நோய் வந்துட்டு. 8ஆம் பாவம் நோய் தானே. 8ஆம் பாவத்திற்கு பாக்கியம் யார்? 8ஆம் பாவத்திற்கு வந்து பாக்கியம் யார் என்று சொன்னால் நம்மளுடைய 4ஆம் பாவம். 8ஆம் பாவத்துடைய பாக்கியம் நம்மளுடைய 4ஆம் பாவம். அப்போ அந்த 4ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய அந்த குடும்பஸ்தானத்தை, தாயை, ஒரு மனிதனுக்கு நோய் வந்துவிட்டால், தாய் இருந்தால் அவன் உயிரோடு இருந்தால் வந்து ஓரத்தில் உட்காந்து தலையை தடவிட்டு உனக்கு ஒன்றும் செய்யதடா, நீ நல்லபடியாக இருப்பேன்னு சொல்லிட்டானா சக்ஸஸ் ஆகிடும். தாய் இல்லை என்று சொன்னால், தாய் இல்லைன்னு சொன்னால் என்ன செய்யணும்? எப்பயுமே ஒன்று நினச்சிடும், இந்த உலகத்தில் வந்து எல்லாரும் இந்த தாய் இறந்த பிறகு அவர் துணிமணியை பூரா சுடுகாட்டில் கொண்டு போய் எரிப்பீங்க. அப்படி எரிங்க, அது தேவையில்லாத எரிங்க. ஒரே ஒரு சேலையை மட்டும், தாயோடைய சேலையை எந்த மனிதனும் பத்திரப்படுத்தி வையுங்கள். அந்த அம்மா உடுத்திய சேலையை பத்திரப்படுத்தி வைத்து, உங்களுக்கு என்னைக்கெல்லாம் கஷ்டம், 8ஆம் பாவம் என்பது பிணி, பீடை, கஷ்டம், மறைமுக எதிரி, இத்தனை இருக்கும். ஆனால் அதிலும் வந்து என்ன சொன்னா, அதிர்ஷ்டத்தை, 8ஆம் பாவத்திற்கு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், தாய் உயிரோடு இருந்தால் தாயை வந்து நீங்கள் வந்து என்ன சொல்லலான்னா வந்து
ஃபோன் பண்ணி வர சொல்லி 4 நாளைக்கு கூட இருந்து சாப்பிட்டீங்கன்னா 8ஆம் பாவம் சரியாக போயிடும். தாய் இல்லையா, தாயோடைய சேலை இல்லை தாயோடைய படம், உயிரோடு இல்லைன்னா தாயோடைய படம் ஒரு சின்ன பாஸ்போர்ட் சைஸில் எடுத்து வச்சுடுங்க. எப்பையெல்லாம் உங்களுக்கு மீள முடியாத ஒரு துயரமும் மீள முடியாத ஒரு கஷ்டமும் சங்கடமும் வந்தால் உங்களுடைய தாயோடைய படத்தை எடுத்து வந்து என்ன சொன்ன பார்த்து உங்களுடைய அப்படியே கையில் வச்சுட்டு, நான் இவ்வளவெல்லாம் எனக்கு கஷ்டம் இருக்குது, என்னால் இதிலிருந்து மீள முடியல, என்னை காப்பாற்றி விடுங்க, எனக்கு அதுக்கு ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னு தாய் உயிரோடு இருந்தால் எப்படி பேசுவோமோ நீங்கள் பேசினீர்கள் என்று சொன்னால் அது வேலை செய்யும். எப்படி வேலை செய்யும் தெரியாது, ஆனால் சக்ஸஸ் ஆகிடும், உறுதியாக சக்ஸஸ் ஆகிடும். அந்த 8ஆம் பாவத்தோடைய அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது, 8ஆம் பாவத்தை என்ன சொன்னா ஆயுள், அது ஒரு அதிர்ஷ்டம், அது ஒரு அதிர்ஷ்டம் இருக்குது. அப்போ என்ன சொல்கிறான்னா செத்தவன் பூரா என்ன சொல்கிறேன், செத்தவங்களுக்கு பூரா வந்து என்ன செய்ய எவனுமே வந்து என்ன சொன்னான்னா திதி கொடுக்குறதே கிடையாது. அதனால தான் எல்லாரும் சீரழிஞ்சிட்டு கிடக்கும். அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா வந்து எப்பயுமே இப்படித்தான் செயல்படும். அப்போ உங்களுடைய 9ஆம் பாவத்திற்கு, உங்களுடைய 9ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய பாக்கியத்துக்கு வெற்றி யார் கொடுப்பா? உங்களுடைய 9ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்திற்கு வெற்றியை கொடுப்பது உங்களுடைய 5ஆம் பாவம். என்னைக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் பாக்கியத்தோடும் சந்தோஷத்தோடும் இருக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய மூத்த குழந்தையை எப்பயுமே அரவணைத்தே பேஸ் பண்ணி, கல்யாணம் முடிச்சு போனாலும் என்ன சொன்னான்னா ஒரு லிங்க்கு நீங்கள் வந்து என்ன சொன்னாலும் தொடர்பு, ஏதாவது ஒரு விதத்தில் தொடர்பு இருக்கும். தொடர்புலாம் இல்லாமல் இருக்காது. பெற்றவங்க வந்து கல்யாணம் முடிச்சு போய் வந்து என்ன தான் போனாலும் வந்து என்ன சொன்னால் அப்பா அம்மா அங்கே உறவுங்கள்லாம் கட்டாகலாம் ஆகாது. ஒரு அதிகமாக நம்ம பாக்கியத்தோடு இருக்கணும், சுகத்தோடு இருக்கணும், சுகமாக இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு 9ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய பாக்கியத்திற்கு பாக்கியத்தை கொடுக்கக்கூடியது உங்களுடைய 5ஆம் பாவம் தான். தலைக்குழந்தை தான் உங்களுடைய சுகத்திற்கு வந்து காரிய கர்த்தா. அந்த குழந்தையுடைய கொஞ்ச நேரம் வந்து என்ன சொன்னான்னா வந்து பார்த்து கொஞ்ச நேரம் பேசுகிறதோ அவங்க சார்ந்த விஷயத்தில் நீங்கள் எந்த காரியத்தில் இடம் பெற்றாலும் உங்களுக்கு ஒரு அற்புதமான சுகம் இருக்கிறது. அதே மாதிரி உங்கள் வீட்டு 3ஆவது குழந்தைக்கும் உங்களுடைய முதல் குழந்தைக்கும் ஒரு லிங்க் வந்து தொடர்பு நன்றாக இருந்தால் சூப்பராக இருக்கும். இதுதான் ஜோதிடத்துடைய உண்மை. இது தெரியாமல் என்ன சொன்னால் ஒரே பாவத்தை 9ஆம் பாவத்தை நான் ஏற்குவேன் நான் வந்து என்ன சொன்னேன்னா அது லக்கணத்திற்கு மட்டுமே. ஒவ்வொரு பாவத்திற்கும் அதிர்ஷ்டத்தை தரக்கூடியது அந்த பாவத்தின் 9ஆம் பாவம் தான். நமக்கு தேவை வந்து என்ன சொன்ன 2, 6, 10 தான். டெய்லி வந்து என்ன செய்யணும்னா வந்து அந்த எப்பயுமே நீங்கள் என்ன சொன்னேன்னா 2ஆம் பாவத்திற்குண்டான அந்த பாக்கியஸ்தானாதிபதி இருக்கார் இல்லையா, 2ஆம் பாவத்துக்கு உண்டான பாக்கியஸ்தானாதிபதி யார் என்று பார்த்து கொள்ளுங்கள். அந்த பாவத்தை நித்தமும் என்ன சொன்னால் அதோட அதிதேவதை பேரை சொல்லிகிட்டே வந்தீங்கன்னா அன்னன்னைக்கு ரொட்டேஷன் நல்லபடியாகவே ஆகும். 2ஆம் பாவத்தின் 9ஆம் பாவம் அது உங்கள் லக்னத்துக்கு 10ஆம் பாவமாக இருக்கும். அப்போ என்ன சொல்கிறான்னா வந்து 2ஆம் பாவம் நித்தமும் ரொட்டேஷன் ஆக வேண்டும் என்று சொன்னால், நிம்மதியாக போக வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய 10ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய லக்னத்திற்கு அது 10ஆம் பாவம், 2ஆம் பாவத்திற்கு அது பாக்கியஸ்தானத்தை நீங்கள் இயக்குனீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் வந்து சுகமாக வீட்டுக்கு போவீங்க. எங்கே இருந்து வந்துடும், சூப்பராக இருப்பீங்க. இதுதான். அப்போ எங்கே சூத்திரம் இருக்கிறது என்று சொன்னால் சூத்திரம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சூத்திரம் இருக்கிறது. 1க்கு 9, 2க்கு 10, 3க்கு வந்து என்ன சொன்னா 11, 4க்கு 12, 5க்கு லக்கணம், 6க்கு வந்து என்ன சொன்னா 2ஆம் இடம், 7க்கு வந்து என்ன சொன்னா உங்களுடைய 3ஆம் இடம், 8க்கு உங்களுடைய 4ஆம் இடம், 9க்கு உங்களுடைய 5ஆம் இடம், 10க்கு உங்களுடைய 6ஆம் இடம். அவன் சொன்ன மாதிரி உங்களுடைய 10ஆம் இடத்துக்கு உண்டான பாக்கியஸ்தானம் அது இது யார் அப்படிங்கிறத பார்த்து ஏற்கிறோம். 10ஆம் பாவம் நித்தமும் அதிர்ஷ்டஸ்தானமாக மாற வேண்டும் என்று சொன்னால் 10ஆம் பாவம்
10ஆம் பாவத்திற்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கவர் யாருன்னா உங்களுடைய 6ஆம் பாவம் தான். நீங்கள் 6ஆம் பாவத்தை எப்பயுமே 6ஆம் பாவமே நினச்சிட்டு 6ஆம் பாவம் உங்கள் லக்கணத்திற்கு மட்டும்தான் 6ஆம் பாவம். ஆனால் உங்களுடைய 10ஆம் பாவத்திற்கு அது பாக்கியஸ்தானம் இருக்குது. அப்போ அதற்குண்டான உணவை வந்து என்ன சொன்னால் சாப்பிடுங்க, இல்லைன்னா அதுக்குண்டான உணவை தானம் பண்ணுங்க. எப்படின்னா 6ஆம் பாவம் என்பது வயிறு. அப்போ 6ஆம் பாவத்திற்குண்டான அந்த உணவை அல்லது அந்த பழத்தை யாரோ ஒருவருக்கு தானம் பண்ண அவங்க தொழில் ஓடிடும். இதெல்லாம் உண்மைதான், நடைமுறைப்படுத்துங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் ஒவ்வொரு லக்கணத்திற்கும் ஒவ்வொரு கட்டத்திற்கும் அதற்கு 9 குடையவனே அதிர்ஷ்டத்தை கொடுக்க முடியும் என்று கூறி, உங்களுடைய லக்கணத்திற்கு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுப்பவர் உங்களுடைய 9ஆம் பாவம். அதே மாதிரி 2ஆம் பாவத்திற்கு அப்படியே ரொட்டேஷனை கரெக்டாக வாங்க. அதை தேவைப்படும் போது மட்டும் இயக்குங்கள். நிரந்தர பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவர் யார் என்று சொன்னால் உங்களுடைய 9ஆம் பாவம் தான். ஒவ்வொரு கட்டத்திற்கும் பாக்கியத்தை ஸ்தானத்தை கொடுப்பவர்கள் அந்த கட்டத்தின் 9ஆம் பாவம். இப்படி கணக்கு பண்ணி செயல்படுத்துங்கள். பெரிய வெற்றிகளை அடைய வேண்டுமா, அப்படி போங்க, எல்லாம் வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.